எல்லார பத்தியும் சொன்னீங்க. உங்க பையன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி அவங்க சொல்றது? எவ்ளோ இந்த மேரேஜ்க்குள்ள இன்வால்வ் ஆனாங்க? எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? இப்ப நான் ஒரு பார்ட்னருக்கு எந்த அளவுக்கு ஏங்கிட்டு இருந்தேனோ, அவனும் ஒரு அப்பா பாசத்துக்கு வேண்டி ஏங்கிட்டு இருந்தான். எங்க வீட்ல வந்து குறை வைக்கல. எங்க அப்பா, எங்க அண்ணன் எல்லாருமே ரொம்ப அழகாவே, சந்தோஷமாவே அவனுக்கு என்ன வேணும், திங்ஸ்ல இருந்து அவன் மனசளவுலயுமே அவனுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு லைஃப் தான் அவனுக்கு லீட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, இவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அவன் ஒரு அப்பா பாசத்துக்கு எவ்வளோ ஏங்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்ற ம். மாரி. கல்யாண விஷயம் ஃபர்ஸ்ட்டு அவன ஒரு கோயில்ல வச்சு இந்த மாரி அம்மாவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோனே, சின்ன பையனுக்கு என்ன தெரிய போகுது? சரி, சரின்னு தலையாட்டிட்டா. அப்புறம் என் ஃப்ரெண்ட கன்வின்ஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு, ம். நான் சரி அவங்க 2 பேரும் பேசுறாங்களேன்னு அமைதியா இருக்கேன். ஆனா அவன் தள்ளி நின்னுட்டு, இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன வார்த்தை குடுக்குறாங்க, என்ன பேசுறாங்கன்னு இவனையே நோட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான். ம். அதுக்கப்புறம் வீட்ல சொன்னோனையும், இந்த விஷயங்கள் நான் இவன போய் மீட் பண்றது, நானும் அவனும் மீட் பண்ண எந்த விஷயத்தையும் எங்க வீட்லயும் அவன் சொல்லவே இல்ல. ம். எங்க வீட்ல நான் ஓப்பன் அப் பண்றதுக்கு முன்னாடி, ஓகே. அவன் எதுவுமே இந்த மாரி அம்மா ஒருத்தவங்க பார்த்தாங்க, ஓகே. சொன்னாங்க, எந்த விஷயமே வீட்ல சொல்லல. கல்யாணத்தப்ப அந்த அந்த இவ்வளோ ஒசரம் தான் இருந்தாரு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 மாசத்துல பார்த்தா வந்துட்டாரு எங்க ஷோல்டருக்கு. ம். நல்ல வேளை இப்பவே பண்ணிட்டோம். இல்லன்னா இன்னும் ம். அது வேற மாரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இப்ப எப்படி தெரியுதுன்னா, இப்ப இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு, அப்பா, அப்பா, அப்பான்னு இப்ப என்னைய ஒரு ஓரமா உட்காந்துட்டு இவைங்க உங்க கூடயே பண்றதெல்லாம் வந்துட்டாங்களா ஆ அவங்களும்? எங்க கூட இல்ல. அப்பா கூட தான் இருக்காரு. ஓகே, ஓகே. அப்பாக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அவன வளர்த்துட்டனால, இது என்னோட 3வது குழந்தைன்னே சொல்லுவாரு. இப்ப அவன் எங்கள எந்த அளவுக்கு அவன் நீங்க ஏத்துக்கிட்டான்னு சொல்லணும்னா, எங்களோட இன்ஸ்டா போஸ்ட்ல முக்காவாசி அவன் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஓகே. எங்கள எந்த அளவுக்கு அவன் அட்மையர் பண்றான், அவரு அப்படி தான் ஃபோட்டோகிராஃபர் அவர் உங்க தான் ஃபோட்டோகிராஃபர் மாரி. இல்ல அது அழகா எடுப்பான். அவன் மனசளவுல சில விஷயங்கள் நம்ம கேப்சர் பண்ணும்போதே, அந்த விஷயத்த நம்ம எவ்வளோ விரும்பி பார்க்குறோம்னு தெரிஞ்சிரும்ல. அத நம்ம சொல்லவே வேணாம். இப்படி நின்னுங்க, அப்படி நின்னுங்கன்னு எங்க 2 பேரையும் நிக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், அப்பா அப்பான்னு இவனோட இருக்கிறது. என்கிட்ட மறைக்கிற விஷயங்கள் கூட அவன்ட்ட மறைக்க மாட்டான். ஓப்பன் பண்ணி அப்பா அம்மாட்ட சொல்லாதீங்கப்பா, இப்படிப்பா, அப்படிப்பா. இப்போ என் பார்ட்னர் இன் கிரைம் வந்து அப்படியே மாறி அவரோட கிரைம் பார்ட்னர் ஆயிட்டாரு. ஓகே. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அந்த ஒரு விஷயம்னால தான் இவன் இவன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை வந்ததும், நம்பிக்கை அதிகமானதும் அந்த ஒரு விஷயத்துல தான். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எமோஷனல் மூமெண்ட்? ஆயிட்டேன் ஓகே. எமோஷனல் ஆயிட்டேன். ஆக்சுவலா எமோஷனல் ஆயிட்டேன். ஏன்னா டக்குன்னு அவன் கூப்பிட நான் என்ன யோசிச்சேன்னா, இப்படி எல்லாரும் நான் வந்து இப்படி உட்காந்து அனலைஸ் பண்ணியே பார்க்கும்போது, இவளோட இதை யோசிச்சு பார்க்கும்போது, அவனோட இதை யோசிச்சு பார்க்கும்போது, அவனுக்கு ஒரு அப்பா கேரக்டர்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி நடந்திருப்பாங்க, அவனுக்கு பர்சனலா என்ன கோவம் இருக்கும், ம். அந்த வார்த்தையில அந்த அந்த பாண்ட்ல இருந்துச்சா அவனுக்கு அத பத்தி? தெரியல. லைக் ம். இப்போ வரைக்கும் அவன் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே பேசினது இல்ல. இல்ல. அவன் ஓகே. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்ல. நானும் அதை கேட்கல. ம். லைக் இஃப் ஹி டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தட். ஓகே. அவனுக்கு அந்த ஸ்பேஸ் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் அதை கேட்கவும் இல்லை. 2வது அது கடந்து வந்த பாதை. ம். மறுபடியும் அதை நான் மறுபடியும் அவனுக்கு ஸ்டிக் அங்கே பண்ண கூட்டு போக வேணாம். வேணாம் ஓகே. அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இப்போ நான் இருக்கேன், என் கூட நீ பாரு, எதுக்கு ம். அவர் கூட இருந்ததே பாஸ்ட் நீ பத்தி. பார்க்கணும். இப்போ நான் இருக்கேன், என் கூட நீ பாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதை டிக் பண்ணவும் இல்லை. 2வது அவன் அப்படி யோசிப்பானோ, அந்த ம். இதெல்லாம் இருந்துச்சு. அந்த ஒரு ரொம்ப ஒரு மாதிரி மிக்சடாக இருந்துச்சு தாட்ஸே. அவன் என்ன நினச்சா அப்பான்னு கூப்பிடுவான், ம். அவனை அப்பான்னு கூப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் அவனுக்கு அந்த பெயின் ஞாபகம் வருமா, இல்லை நம்ம கரெக்டாக இருந்துருவோமா, செல்ஃப் டவுட் கொஞ்சம் ஆனேன். ம். நம்ம இவ ஆல்ரெடி அடிக்கடி சொல்லுவா, ஆக்சுவலாக இவளே சொல்லுவா, நான் அந்த இது எனக்கே இருக்கு, அந்த ஒரு பிடித்தம் எனக்கே இருக்கு. ம். எனக்கு நீ எந்த அளவுக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, அவனுக்கு எந்த அளவுக்கு நல்ல அப்பாவாக இருக்குன்றது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாப்புல. ம். அதை நான் ஆல்ரெடி யோசிச்சது தான். லைக் ஐ ஹாவ் 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மோர் தென் ஹஸ்பண்ட் ஐ ஹாவ் டு பி அ குட் ஃபாதர் ம். அப்படின்றதும் எனக்கு இருக்கு. எனக்கு அது நேச்சுரலாக வந்துச்சு. என்னையா சொல்லியா சொல்லு சாமி ம். அப்படின்ட்டு ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப கேரிங்காக, ரொம்ப அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அவன் ஃபர்ஸ்ட் அப்பான்னு கூப்பிடும்போது ஐ ஃபெல்ட் ரெகக்னைஸ்ட். ம். ஓகே, என்னோட லவ் வந்து அங்கே ரெகக்னைஸ் ஆயிருச்சு சம்வேர். ஏன்னா அவனை போட்டு நான் ஃபோர்ஸ் பண்ணல, என்ன நீ அப்பான்னு கூப்பிடணும், நான் தான் அவங்க நானும் அம்மா அது சொல்லல. பண்ணலை, இவளும் சொல்லி கொடுக்கல. அவராவே அவனா வந்தாரு. சொன்னான், அது ஓகே. அவனுக்கா வந்துச்சு. எந்த பாயிண்ட்ல அது மாறுச்சு? தெரியல, லைக் அதை என்ன ஃபீல் பண்ணா, அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ண. எதுவுமே தெரியல. ஆக்சுவலி சொல்லல. அதான் அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லவும் தெரியல. ம். அந்த வயசு இல்லை அவனுக்கு. அவனுக்கு எந்த பாயிண்ட்ல தெரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவன் அப்படி கூப்பிடும்போது எனக்கு நான் எமோஷ்னல் ஆகி நான் அழுதுட்டேன். அது ஆப்வியஸாக எனக்கு என்னால் அடுக்க முடியல. நான் நல்லா அழுதுட்டேன். நல்லா கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஆனால் அழுகணும்னு அழுகலை, சிரிச்சுக்கிட்டே விட்டேன். ஏய் பாத்தியா அப்படின்ட்டு எப்படி நக்கலை. இருந்துச்சு உங்களுக்கு அந்த மூமெண்ட் அது அது பார்க்கும்போது? பார்க்கல. ஃபோன்ல அப்பான்னு சொன்னான். ஓகே. சொன்னோனே நான் வாங்கிட்டு ஒரு மாரி வாய்ஸ் இருந்துச்சு. என்னாச்சுன்னு கேட்டா, "என்னை இவன் அப்பான்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு மாரி ஆகுது." ம். அப்படின்னு அழுதுட்டேன். நான் அப்ப கூட என்ன நினைச்சேன், பையன் ஏதோ நடிக்கிறான் போல. நம்ம புத்தி அங்கே போயிருச்சு. ஏதோ நடிக்கிறான் போல அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப எப்படி சொல்றது? அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து செய்ய வேண்டிய அவசியமான்னு எனக்கு தெரியல. ஆனா
அந்த வார்த்தையை எல்லாமே சொல்லலாமான்னு அவங்க தெரில. ம். அவங்களே இருந்து வளர்த்துருந்தாலும் இந்த அளவுக்கு வளர்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாப்புல. ஓகே. ஸோ இந்த ஃப்ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்க பேசுனீங்களா? ஆர் பேச ட்ரை பண்ணீங்களா? பேச ட்ரை பண்ணாங்க. இந்த சென்ஸ் இவ வந்து ஏதோ நான் வந்து நீயா அவங்களான்னு கேட்கும்போது, "உன்ன மறந்தா தான் உன்ன இழந்தா தான் உன்ன அடைய முடியும். அதனால நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆயி வந்துட்டேன். ம். நீ நீ தான் இன்னமே என் லைஃப்ன்னு நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆயி வந்துட்டேன்" அப்படின்னு நான் சொன்னேன். இவன் எந்த அளவுக்கு எனக்கு அந்த ஒரு நெக்ஸ்ட் லைஃப் அப்படி குடுத்துருக்கான்ல. எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா, அப்பா மூலியமா தானே இந்த பையன் அப்படிங்கும்போது அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு நான் என்ன பண்ணுவேன், "பேசு பேசு" அப்படின்னு சொல்லி நெறைய டைம் ஃபோன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டு ஓடிருவேன். அவங்க எடுத்து பேசுனா எப்படியும் பேசி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி. சொல்லிட்டே இருக்கும்போது, அப்ப அவன் கரெக்ட்டா பேசிட்டு வைப்பான். ஒரு நாள் அவங்க அப்பா வார்த்தைய விட்டுட்டாரு. ம். இதுக்கு முன்னாடி இருந்தவன அத்துட்டு வந்தியா? இல்ல செத்து போயிட்டானா?" அப்படின்னு கேட்டாரு. ம். "நீ என்ன உங்க அம்மா, அப்பா வந்து பேச மாட்டாங்களா? நீ என்ன ரோட்ல இருந்து உன்னைய கூட்டு வந்துட்டானா?" அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய விட்டாரு. ம். இப்ப அவங்க உண்மையிலே வரணும் அப்படின்னு நெனச்சிருந்தா இந்த மாரி வார்த்தைகள் விட்டுரு. ஏற்கனவே நொந்து இவ ஏன் நீங்க இங்க கூட்டு போலேன்னா, ஏற்கனவே நீ நெறைய லைஃப்ல பார்த்துட்ட. ம். என்னைய கட்டிட்டும் நீ அந்த மாரி விஷயங்கள நீ வந்து பாத்துறக்கூடாது. என் கூட இருக்கும்போது நீ சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாரி வார்த்தையில அவங்க யாரையுமே பேச விடாம என்னைய ஒரு மாரி சேஃபா பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அவர் இந்த வார்த்தைய கேட்டுட்டனால, அவ அவ வந்து அந்த அந்த கோவமும் கூட என்ன ம். இனிமே இன்னும் போய் இதுக்கப்புறமும் பார்க்க போனாலும் ஏதாவது சொல்லிருவாங்க, பேசிருவாங்க அப்படின்ற மாரி. அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது என்ன சொல்றாங்க, "நீ மட்டும் வா, நீ மட்டும் வா. இல்லன்னா ம். அவங்க ஃபேமிலியோட வா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வேண்டி இதுக்கப்புறம் எப்படி அவன் அத லீட் பண்ணி கொண்டு போணுன்றது தெர்ல. அவங்க எப்படி வருவாங்க? எப்படி நாங்க போய் பேசுறது? எனக்கு பாயிண்ட் என்னன்னா, நான் விருப்பப்பட்டு எடுத்தேன். நான் எல்லாத்தையும் லீட் பண்ணேன். என்னோட இதில எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றப்போ, அவங்க திட்டுக்கலாம் நான் டிசர்வபிள். அவங்க ம். என்ன என்ன வேணா கேட்கலாம். ம். மோரோவர் நான் தான் அவங்களோட பையன் அப்படின்றப்போ, என் மேல அவங்களுக்கு இல்லாத உரிமையே கிடையாது. ம். தே கேன் ஈவன் கில் மீ. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ, அதுக்கு நான் என்ன வேணா அவங்க என்னைய என்ன வேணா பண்ணிக்கலாம். நான் அவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நின்றுவேன். ம். அது வந்து நான் இப்போ வந்து அவங்க நீங்க பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் தைரியமா அப்படி சொல்லவும் எதிர்த்து கூட பேச முடியாது. பேசக்கூடாது. ஆக்சுவலா பேச முடியாதுன்றத விட பேசக்கூடாது. ம். அவங்க பேசினா நான் கேட்டு தான் ஆகணும். அவங்க அதுதான் கரெக்ட் ஆக்சுவலா. அப்படிதான் இருக்கணும். ஆனா, இப்போ நான் ஒரு ஃபேமிலியா இருக்கும்போது என்ன நம்பி வந்தவ அப்படின்றப்போ, இவள எதுவும் ஹர்ட் பண்ணிருப்ப. இப்போ ரீசென்ட்டா எங்க அம்மாகிட்ட பேசும்போது கூட நான் அதான் சொன்னேன். அம்மா நீங்க என்னைய கூப்பிடுறீங்க, என்னைய மட்டுமே கூப்பிடுறீங்க. நான் மட்டுமே வரமாட்டேன். ம். நான் மகன் அப்படின்னா, இவ மருமக. ம். ஸோ, அந்த ஒரு பாண்ட் இருக்க தான் போகுது. ஆனா, அதுக்காக வேண்டி நீங்க எல்லாத்தையும் அவட்ட கேட்கணுன்றது இல்ல. என்ன கேள்வி வேணா என்கிட்ட கேளுங்க. எனக்கு என்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா, அவகிட்ட அவ்வளோ உரிமையும் கிடையாது. ம். அவகிட்ட அந்த பொறுப்பு மட்டும் இருக்கு. உங்க மருமக அப்படின்றது மட்டும் தானே தவிர, எல்லா கேள்வியும் அவ கேட்டு ஆகணும் அப்படின்ற அவசியம் அவளுக்கு கிடையாது. ம். லைக் கரெக்ட். இவ என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கான்றது எனக்கு தெரியும். நான் உட்காந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் அவ யோசிப்பா, அதெல்லாம் யோசிப்பானா, அத உட்காந்து புரிஞ்சுப்பாங்களான்றதே 2வது. புரிஞ்சுப்பாங்கன்றத தாண்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதே எனக்கு புடிக்கல. ம். இவ ஏன்னா, இவ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணா, இதெல்லாம் பண்ணா, இவள இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி சிம்பத்தில அந்த இது வர்றது எனக்கு புடிக்கல. ம். தே ஷுட் ஃபீல். அவங்களுக்கு தெரியும். இல்ல என்னதான் இருந்தாலும் என் மகன் கட்டினது, என் மருமக அப்படின்றது அவங்களுக்கு அந்த ஃபீல் வரணும். 2வது எங்க வீட்ல வந்து திட்டிருவாங்க. ஆனா திட்டுனதுக்கப்புறம் டக்குன்னு, "வா நான் தானே திட்டினேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சுருவாங்க. ம். ஆனா அந்த திட்டு வந்து இவள எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது எனக்கு தான் தெரியும். ம். அதுக்கப்புறம் அரவணைச்சுருவாங்கன்றது எனக்கு ஃபுல்லா தெரியும். ம். நான் எப்படி திட்டுவாங்கன்றது 100% ஷூரா இருக்கனோ, அதே மாரி அதுக்கப்புறம் அரவணைப்பாங்கன்றதுல 100% நான் ஷூரா இருக்கேன். ம். ஆனா அந்த திட்ட நாங்க கோ த்ரூ பண்ணணும்ல. ஆமா. ஆஸ் அன் இண்டிவிஜுவலா நாங்க 2 பேரும் அத கோ த்ரூ பண்ணணும்ல. எங்க 2 பேர்ல முன்னாடியே நான் மென்ஷன் பண்ண மாரி, நாங்க 2 பேரும் அத கோ த்ரூ பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு இதுவும் எந்த அளவுக்கு நாங்க பார்த்து, ஒரு சின்ன விஷயமும் இவள பிரேக் பண்ணிறக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் கூட இவள வந்து ரொம்ப இதாக்கிறக்கூடாதுன்னு நான் ஒவ்வொன்ல இருந்தும், இல்ல இத இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். இத இப்படி ஹேண்டில் பண்ணா தான் இவளுக்கு கரெக்ட்டா இருக்கும். இத இப்படி ஹேண்டில் பண்ணா தான் இவளுக்கு சரியா வரும். இத நம்ம இப்படி தான் மெத்தடா கொண்டு போகணுன்றத நான் யோசிச்சு பண்ணும்போது, தெரிஞ்சே நான் போயி, இல்ல ஒரு தடவ பட்டுருவோம். அதுக்கப்புறம் வெளிய வந்துருவோன்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. ம். அதனால தான் நான் ஆக்சுவலா சொல்லப் போனா நான் விலகி இல்ல. ஐ மீன் விட்டு இல்ல. விட்டுட்டு இருக்கணும்னு இல்ல. ம். ஆற போட்டுருக்கேன். லெட் தெம் கூல் டவுன். ஓகே. இன்னும் அந்த கோவம் குறையட்டும். ஆப்வியஸா கோவம் இருக்கும். யாருக்கு தான் இருக்காது. இப்ப இவ 1 வருஷமா என் கூட இருக்கா. இவ டக்குன்னு இப்ப நான் ஒரு 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 நாள் ஃபுல்லாவே நான் அமைதியா இருக்கும்போது, இவளுக்கே அது ஹர்ட் ஆகும் பட்சத்துல, ம். அவங்க கூட அவ்வளவு நாள் இருக்கும்போது அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகும். ஆப்வியஸா அது ஹர்ட் ஆகும். நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன். அது அவங்களோட நேச்சர் தான் அப்படின்றப்போ, நானும் மனுஷன் தான். இப்ப என்ட்ட பண்ணாலும் அதான் ஹர்ட் ஆகும். லெட் தெம் ஹீல். அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த காம் டவுன் காம் டவுன் ஆகட்டும். ஆகட்டும். லெட் தெம் நான் டைம் குடுக்கவும் ரெடியா இருக்கேன். நான் எந்த அளவுக்கு இருக்கேனோ, வேணான்னு இருக்கேனோ, அது வேணான்னு இருக்கிறதுக்கு காரணம் அதான். லெட் தெம் காம் டவுன். ஒரு மாரி இருக்கட்டும்.
ஃபுல்லாக ஹீல் ஆகட்டும். ஃபுல்லாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 90, 80, 75 to 80% ஹீல் ஆகட்டும். அந்த 20% தாக்கத்தை வந்து அதுக்குள்ளே நாங்கள் ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவோம். அந்த 20% அவங்க அந்த ஹீல் ஆகி முடிக்கிறதுக்குள்ள அவங்க திட்டுறதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். சரி, ஓகே, இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அவங்க வந்து நம்ம ஒரு லைஃப்பில் இருக்கோம், இதுதான் நமக்கு இருந்துருச்சு, இது வந்து நம்மளை வந்து பாதர் பண்ணாது அப்படின்ற மாதிரி நாங்கள் இங்கே ஒரு ஸ்டேபிளாக நாங்கள் வந்து பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களோட 100% அவங்க கொட்டினாலுமே எங்களுக்கு அது உடைய போகிறதில்ல. அதில் நான் கிளாரிட்டியாக இருக்கேன், கிளியராக இருக்கேன். அதனால தான் நான் டைம் எடுக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நான் வந்தப்போ என்ன வேணால் சொல்லுங்கள், நாங்கள் 2 பேரும் வந்தால் பேசுவீங்க அப்படின்னா நான் டைம் எடுக்கிறேன், இன்னும் டைம் எடுக்கிறேன். ஏன்னா அதை தாங்கிக்கிறதுக்கான மனப்பக்குவம் எனக்கு வேணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கேன். அதனால நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நான் அடித்து பேசினாலும் என்னை வான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன, இது உன் வீடு, நீ வா, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால மட்டும்தான் நான் போகாமல் வராமல் இருக்கேனே தவிர, போகக்கூடாது, பார்க்கக்கூடாது, இல்லை வேணான்னு ரொம்ப ஒரு மாதிரி வெறுத்து ஒதுக்கிலாம் இல்லை. ஓகே, லெட் தம் டேக் தேர் டைம், லெட் மீ டேக் மை டைம். சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.